தினமும் நபிகள் நாயகம் வீட்ல இருந்து வெளிய போகும்போது, இல்லன்னா வீட்டுக்கு வரும்போதும், அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டி வேணும்னே அவங்க மேல குப்பைய கொட்டுறாங்க. ஆனாலும் நபிகள் நாயகம் அந்த பாட்டி மேல கோவப்படாம, அவங்கள திட்டாம, தன்னோட ட்ரெஸ்ஸ கிளீன் பண்ணிட்டு சைலன்ட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிருவாங்க. இப்படியே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் நபிகள் நாயகம் அந்த வழியா போறாங்க. ஆனா பாட்டியோட குப்பை அவங்க மேல விழல. இத பார்த்த நபிகள் நாயகத்துக்கு ஒரே ஆச்சரியமா போகுது. எதுக்காக இன்னைக்கு என் மேல பாட்டி குப்பை போடல அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போதான் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா வீட்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இத கேட்டதும் நபிகள் நாயகம் அவசரமா அந்த பாட்டிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. நபிகள் நாயகம் தன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சியா போகுது. உங்களையும் உங்க கொள்கைகளையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை வெளிக்காட்ட விதமா தான் தினமும் உங்க மேல குப்பைகளை கொட்டிட்டும் வந்தேன். ஆனாலும் அதை எதையுமே நீங்க பெருசா எடுத்துக்காம நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறத தெரிஞ்சதும் என்ன பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கீங்க. அப்படின்னா உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல மனிதர் தான் அப்படின்னு அந்த பாட்டி நபிகள் நாயகத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஒருத்தங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க, நம்மள காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா நாம பதிலுக்கு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி நாம பழி வாங்கும் போது அவங்களுக்கு அவங்க பண்ண தப்பு உணர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. எப்போ அவங்க பண்ண தப்பையும் கெடுதலையும் நாம அவங்களுக்கு பண்ணாம இருக்கிறோமோ அப்பதான் அவங்களோட தவற அவங்க உணர ஆரம்பிப்பாங்க.